எல்லோருக்கும் வணக்கம். பூவுலகின் நண்பர்கள் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்வில் என்னுடைய ஹிரோஷிமா அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நண்பர் சுந்தரராஜனுக்கும் மருத்துவர் சிவராமனுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கடந்த மாதம் முழுமதி அறக்கட்டளை அப்படிங்கக்கூடிய ஒரு அறக்கட்டளையினுடைய ஒரு நிகழ்வுக்காக ஜப்பானுக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்வை ஒட்டி 10 நாட்களுக்கு கிட்ட ஜப்பானில் தங்கியிருந்தபோது நான் ஹிரோஷிமாவுக்கு போயிட்டு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஏன் ஹிரோஷிமாவுக்கு போகணுன்னு நினச்சேன், அல்லது அதை பார்வையிடுவதற்கான அவசியம் என்ன, அங்கே நான் என்ன பார்த்தேன், அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு சுற்றுச்சூழல் சார்ந்தும் அணு உலை எதிர்ப்பு சார்ந்தும் நடத்தி வரக்கூடிய தொடர் போராட்டங்களையும் அது காட்டி வரக்கூடிய ஒரு தீவிரமான அக்கறையும் நான் அறிவேன். அந்த மாதிரியான ஒரு தீவிர சமூக அக்கறை உள்ள ஒரு சபையில் இந்த உண்மைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, ஹிரோஷிமாவில் 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி காலையில் 8:15 மணிக்கு அங்கே ஒரு அணுகுண்டு போடப்பட்டது. அதுதான் உலகில் முதலாக பூமியின் மீது விழுந்த ஒரு மாபெரும் அணுகுண்டு ஜப்பான் நகரத்தின் மீது தான், அந்த ஹிரோஷிமாவின் மீது தான் விழுந்தது. அந்த அணுகுண்டினுடைய வீசிய அந்த விமானம் ஒரு பி ரக விமானம். அந்த அணுகுண்டினுடைய பெயர் லிட்டில் பாய். அதனுடைய பெயரை ஏன் அப்படி வச்சாங்க அப்படிங்கிறத கூட இன்றைக்கி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய செல்ல பெயர்களில் ஒன்று, அதனால் அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு சாதாரணமாக நமக்கு தெரியும், போரின் போது ஒரு விமானத்திலிருந்து போடப்படக்கூடிய ஒரு சின்ன குண்டு போல தான் அந்த குண்டும் வீசப்பட்டது. ஆனால் அதனுடைய விளைவுகளும் அந்த அணு குண்டினுடைய பாதிப்பும் கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி ஒரு 68 ஆண்டுகளுக்கு அப்புறமும் அதனுடைய மிச்சமும் அதனுடைய நினைவுகளும் அந்த துயரமும் அழியவே இல்லை. நான் முதலாக என்னுடைய பள்ளி நாட்களில் நான் என்னுடைய அறிவியல் வகுப்பறையினுடைய ஒரு போஸ்டராக ஒரு அட்டாமிக் பாம்பினுடைய அந்த வெடிப்புக்கு அப்புறம் வழங்கக்கூடிய அந்த காளான் போன்ற பெரிய புகை மண்டலம் இருக்கக்கூடிய புகைப்படத்தை என்னுடைய பள்ளி வயதில் முதல்ல பார்த்தேன். அது எங்களுடைய விஞ்ஞான கூடத்தில் ஒரு பக்கம் சுவரில் ஒட்டப்பட்டிருக்கும். அந்த விஞ்ஞான ஆசிரியர் ஒவ்வொரு முறை அதை வரும்போதும் சொல்லுவார், இது இந்த அணு குண்டு போடும்போது ஏற்பட்ட ஒரு விளைவு அப்படின்னு. அப்படி மேகத்தை நான் பார்த்ததே கிடையாது. மேகம் பொதுவாக வானில் இருக்கும். இப்படி ஒரு திரட்சியாக ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 5-6 மைல் தூரத்துக்கு ஒரு பெரும் காளான் முளைச்சிருக்கிறது போல் காற்றில் முளைச்சிருக்கிற ஒரு சக்தி என்னது, அது எதனால் போடப்பட்டது, அணுகுண்டுனா என்ன, அதை யார் தயாரித்தாங்க, எதுவுமே தெரியாத ஒரு வகுப்பறையில் கேட்டபோது அவர் சொன்னார், உலகப் போரின் போது அமெரிக்கா ஜப்பானை அடக்குவதற்காக சரணடைய மறுத்த ஜப்பானை சரணடை வைப்பதற்காக இந்த மாதிரியே செஞ்சாங்க. மற்றபடி இப்படி செய்யலைன்னா ஜப்பான் மிக மோசமான ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கோம். அதனால் ஜப்பானை ஒடுக்கிறதுக்காக போட்டப்பட்ட ஒரு அணுகுண்டு இது. அவ்வளோதான் பாடத்தில் இருந்தது, அவ்வளோதான் சொல்லித் தரப்பட்டது. அதனால் எனக்கு தோன்றியது, இதில் என்ன விளைவுகள் நடந்தது, இதில் எவ்வளோ பேர் இறந்து போனார்கள், நிறைய பேர் இறந்து போனார்கள். அவ்வளோதான் பாட புத்தகங்களை பொறுத்த பண்ணல. வேறு எதுவுமே நான் படிக்கிற காலத்தில் அதை பற்றி தெரிஞ்சிக்கல. ஆனால் என்னுடைய கல்லூரி நாட்களின் போது நான் தீவிரமாக உலக வரலாற்றையும் குறிப்பாக 2வது உலகப் போரினுடைய வரலாற்றையும் முழுக்க வாசிக்கும் போது எனக்கு தெரிந்தது, இந்த ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அணுகுண்டு என்பது ஒரு திட்டமிடப்பட்ட சதி. அது ஒரு ஜப்பானை ஒடுக்குவதற்காக நடந்த விஷயம் அல்ல. அமெரிக்கா தன்னுடைய ஒரு அணு ஆயுதத்தை சோதித்துக் கொள்வதற்கான களமாக இதை பயன்படுத்திக்கிட்டதுங்கிறது தான் உண்மை. அதை எங்கே போடலாம் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் காத்துக்கொண்டே இருந்தார்கள். அதை ஜப்பானில் போட்டாங்க. மற்றபடி இந்த ஜப்பானில் அணுகுண்டு போடப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு மாபெரும் அரசியல் சூழ்ச்சி. அதில் பலியானவர்கள் அத்தனை பேரும் அப்பாவி மக்கள். இராணுவத்தின் மீது இராணுவ முகாம்களின் மீது குண்டு போகிறேன்னு சொல்லி அமெரிக்கா அங்கே இறந்து போன இராணுவ வீரர்கள் வெறும் 20,000 பேர். ஆனால் பொதுமக்கள், குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் என்ற அந்த ஊரினுடைய சகல தரப்பு மக்களுமாக சேர்த்து குறைந்தபட்சம் 1.5 லட்சம் பேர்களை ஒரே நிமிடையில் ஒரே ஒரு பாம் ஒட்டுமொத்தமாக ஒன்றும் இல்லாமல் ஆகியிருக்கு. அந்த நினைவு இடம் ஹிரோஷிமாவில் பாதுகாத்து வரப்படுது. பீஸ் பார்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரும் வளாகமாக அதை உருவாக்கியிருக்கிறாங்க. நான் அதற்கு ஜப்பானுக்கு போன மறுநாளே நான் சொன்னேன், நான் அந்த ஊரை போய் பார்க்கணும் அப்படின்னு. நான் போன காலம் பனிப்பொழிவு அதிகமாக இருந்த காலங்கிறதுனால
அதை போய் பார்ப்பதற்கான சூழல் இருக்குமா அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு சொல்கிறோம் அப்படின்னாங்க. ஏன்னா அங்கே பனிப்பொழிவின் போது உங்களுக்கு பகலில் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா தொடர்ந்து பனி பெய்து கொண்டே இருக்குது. சாலைகளில், போக்குவரத்தில், இன்னும் சொல்லப்போனால் பனி மூட்டத்துக்குள்ளே நீங்கள் எதிர்க்கக்கூடிய மனிதரே தெரியாத அளவுக்கான பனி மூட்டம் இருக்கக்கூடிய நாட்கள் அது. ஆனாலும் நாங்கள் அதுக்காக முன்பதிவு செய்து போனோம். நான் ஜப்பானுக்கு போன நாட்களில் இருந்தே அங்கே இருக்கக்கூடிய ஜப்பானியர்களோட பொதுவாக அவர்கள் இந்த வரலாற்றை எப்படி நினைவு வச்சிட்ருக்காங்க, என்ன பாடம் கற்றுக்கொண்டாங்க, கடந்த காலத்தை அவர்கள் எப்படி பார்க்குறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிடலாங்கிறதுக்காக அவர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது யாருமே ஒரு முறை கூட தன்னுடைய கடந்த கால வரலாற்றை பகிர்ந்து கொள்ள தயாராகவே இல்லை. இன்னொன்று, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜப்பானிய இளம் தலைமுறையினருக்கு அமெரிக்கா தான் கனவாக இருக்குது. அமெரிக்காவுக்கு போயிடணும், அமெரிக்காவினுடைய வாழ்க்கையை வாழணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜப்பான், அவர் சொன்னது போல், சுந்தராஜன் சொன்னது போல், பார்த்து வியக்கிற அத்தனை ஒழுங்குக்கு அப்பாலும் அதற்கு மேலாக ஒருவர் உட்கார்ந்து அதை கண்காணிக்கிறவராக அமெரிக்கா இருக்குது. அமெரிக்காவுக்கு தெரியாமல், அமெரிக்காவினுடைய விரல் அசையாமல் ஜப்பானால் எதுவுமே செய்ய முடியாது. ஜப்பானிய மக்கள் அமெரிக்காவை வாழ்நாள் முழுக்க வெறுப்பதற்கு தகுதியுடையவர்கள். ஏன்னா ஜப்பான் மீது அமெரிக்கா அவ்வளவு பெரிய ஒரு வன்கொடுமை செய்திருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு கூட அமெரிக்காவின் மீது கோபம் கிடையாது. அமெரிக்காவின் உள்ளூரை நேசிக்கிறான். அமெரிக்க பல்கலைக்கழகங்களை, அமெரிக்க உணவு வகையை, அமெரிக்க உடைகளை, அமெரிக்க விளையாட்டை. அங்கேருந்து ஒரு பத்திரிகையாளரிடம் கேட்டேன், உங்கள் நாட்டில் அதிகம் வாசிக்கப்பட்ட செய்தி எது என்று. அவர் சொன்னார், பேஸ்பால் விளையாட்டில் நாங்கள் அணி வெற்றி பெற்றது தான். ஹிரோஷிமா நாகசாகி அணு உலையில் பாதிக்கப்பட்ட செய்தியை விடவா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னார். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையினுடைய, அவர்களுக்கு இது கடந்த காலம். ஆனால் வரலாற்றை அவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறதுல எல்லா துறையிலும் முன்னோடியைப் போலவே வரலாற்றை பாதுகாத்து வைப்பதிலேயும் ஜப்பான் மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக இருக்கிறார். அவருடைய அழிவை எப்படி, அந்த அழிவு தொடர்பான அத்தனை ஆவணங்களையும் காட்சிப்படுத்தி அந்த உண்மைகளை ஒரு எளிய மனிதனுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுல ஜப்பான் ஒரு தீவிரமான முனைப்பு காட்டி வருது. இன்றைக்கு வரைக்கும் அந்த கருங்காட்சியகத்தில் இருக்குது. ஒரு நீண்ட தூரம், டோக்கியோவிலிருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது ஹிரோஷிமா. ஆனால் அங்கே போகிறதுக்கான போக்குவரத்து வசதியை அவ்வளவு வேகமாக செய்திருக்கிறார்கள். சென்கான்ஷன் சொல்லப்படக்கூடிய அந்த ரயில் 1 மணி நேரத்துக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. 3 மணி நேரத்தில் நம்ம இங்கேருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து போயிடுறோம். அந்த ரயிலுக்குள்ளே ஒரு சின்ன அதிர்வு கிடையாது. உங்கள் வீட்டில் உங்களுடைய இருக்கையில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பாட்டு கேட்பதை போல் அவ்வளவு எந்த சலனமும் இல்லாமல் ஒரு ரயில் போயிட்டே இருக்குது. அதை உணரணுன்னா நீங்கள் அந்த ரயிலினுடைய பெட்டியினுடைய கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது தான் தெரியும். எதிரே இருக்கக்கூடிய ஓடுகிற மரங்கள், எதிரே இருக்கக்கூடிய நிலக்காட்சி எல்லாம் ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி வெட்டி 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 போயிட்டு இருக்கிறத பார்த்தேன். அவ்வளோ வேகமான ஒரு அதிவேக ரயிலில் நம்ம பயணம் பண்ணதே கிடையாது. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு டெல்லி தூரத்தை 3 மணி நேரத்தில் நீங்கள் கடந்து போனால் எப்படி இருக்கும்? ஒரு விமானம் தரையில் போனால் என்ன நடக்குமோ அதுதான் அந்த பயணம். ஆனால் அந்த பயணம் அவ்வளோ திட்டமிட்டு இருக்குது. இதுவரைக்கும் அதில் விபத்தே நடந்தது கிடையாது. ஒரு நிமிட தாமதம் கிடையாது. தொழில்நுட்பத்தில் ஜப்பானுடைய அத்தனை திறமைகளும் அந்த சாலை அமைப்பதில் உருவாக்கப்பட்டிருக்கு. பல்வேறு நீண்ட குகைகளுக்குள்ளே அந்த ரயில் போகுது. ஆனால் ஒரு குகையில் கூட அந்த குகையினுடைய இதை வளைந்து போகிற மாதிரி இல்லை, நேராக உருவாக்கியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அது கடந்து போகிற இடங்களில் வரக்கூடிய மற்ற ரயில்களுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு அதுக்குடைய பாதுகாப்பு பணிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஜப்பான் வரலாற்றிடமிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, தன்னுடைய தரைமட்டமாக்கிய இந்த உலகை தன்னுடைய தொழில்நுட்பத்தின் வழியாக மட்டும்தான் மேலே கொண்டு வர முடியுங்கிறத கற்றுட்ருக்கு. இப்போ ஃபுகுஷிமாவை பற்றி அவர் சொல்லும் போது சொன்னார், உலகிலேயே மின்சார உற்பத்திக்காக அதிக அளவுக்கு அணு உலகளை சார்ந்திருக்கக்கூடிய நாடு ஜப்பான் தான். இந்த முரணை எனக்கு முதல்ல இருந்தே புரியவே இல்லை. அணு வீச்சுக்கு உள்ளாகி இத்தனை லட்சம் மக்களை இழந்த ஒரு நாடு அதே அணுசக்தியை பயன்படுத்தி அதே அணுசக்தியிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி இந்த மக்களுக்கு தருதுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. என்னென்னா, அணுசக்தியை நல்ல விதமாக பயன்படுத்துவோம், எந்த விதமாகவுமே அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் உலகம் சொல்லுதே தவிர அது நல்லது கெட்டது என்ற ஒரு விஷயமே அணு உலையை பொறுத்த மட்டும் கிடையாது. அதனுடைய ஒரு விளைவு தான் இன்றைக்கி வந்த ஃபுகுஷிமா. இன்றைக்கு காலையில் நான் இந்த ஜப்பானிய தொலைக்காட்சியை பார்க்குறேன். 3000 இளைஞர்கள் டோக்கியோவில் எந்த அணு உலையுமே ஜப்பானில் திறக்கக்கூடாது என்பதற்காக போராடிட்டு இருக்கிறாங்க. தினசரி இந்த போராட்டம் அங்கே நடந்துகிட்டே இருக்கு. அநேகமாக எல்லா அணு உலைகளும் அங்கே மூடப்பட்டிருக்கு. ஆனால் அதை திரும்ப துவக்குவதற்கான அத்தனை ஆயத்த பணிகளும் இருக்காங்க. ஏன்னா அது தன்னுடைய வரலாற்றிலேயே 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ ஜப்பான் ஒரு நெருக்கடியை சந்திச்சிருக்கு. மிக அதிகமான பனிப்பொழிவு, அவர்களுக்கு மின்சார தட்டுப்பாடு எல்லாமே வந்திருக்கு. இப்போ உடனே இதை வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த அணு உலைகளை திறந்துடலாமா அப்படிங்கிறதுக்காக பார்க்குறாங்க. அப்போ வரலாற்றிடமிருந்து அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக வளரலாம். இன்றைக்கி ஜப்பான் எந்தெந்த துறைகளெல்லாம் மேலோங்கி இருக்கிறதோ அந்த துறைகள் சார்ந்து எதுவுமே ஜப்பானில் உருவானது கிடையாது.
அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் ஜெர்மனியினுடைய தொழில்நுட்பத்தை இவர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பம் அத்தனையும் அமெரிக்காவில் இருந்து கடன் பெற்ற தொழில்நுட்பம். ஜப்பானுக்குன்னு விவசாயம் தவிர்த்து வேறு எதுலேயுமே தொழில்நுட்ப ரீதியாக ஒரு நீண்ட மரபோ வரலாறோ கிடையாது. ஆனால் எல்லாவற்றிலும் இன்றைக்கி மேலோங்கி இருக்கிறது காரணம் அந்த தொழில்நுட்பத்தை எப்படி தனதாக்கி கொள்ளணுங்கிறத அவங்களுக்கு தெரியுது. இன்னொன்று அவர்களுடைய அர்ப்பணிப்பு. இவ்வளவும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தான் அந்த பாம் போடப்பட்டிருக்கு. அப்போ வரலாற்றில் ஏதோ ஒரு பிழை இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சு கொள்வதற்காக ஒரு பனிமூட்டம் நிரம்பிய காலையில் ஒரு பெரிய ரயிலில் போய் அந்த ஹிரோஷிமாவில் போய் இறங்கினா, அந்த ஹிரோஷிமாவினுடைய ரயில் நிலையத்திலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அறை அமைச்சிருக்கிறாங்க. எதுக்குன்னா, தினசரி உலகம் முழுவதும் வந்து ஹிரோஷிமாவினுடைய இந்த நினைவகத்தை பார்க்க வருபவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு பெரிய வரவேற்பு அறையை அங்கே உருவாக்கியிருக்காங்க. ரயில் நிலையத்திலே இருக்குது. ரயிலை விட்டு இறங்கி யார் போய் நீங்கள் அங்கே கேட்டாலும் அவர்கள் உதவி செய்கிறாங்க. எப்படி போகணும், பீஸ் பார்க்கில் எங்கே பார்க்கணும், என்னென்ன செய்யணும்னு. நான் அப்போ உன்னை கவனித்தேன். அங்கே உதவி செய்வதற்காக அந்த பணியில் இருப்பதில் ஒருவன் கூட இளைஞன் கிடையாது. அத்தனை பேரும் 60 வயதுக்கு 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அவருடைய அடையாள அட்டையிலேயே தெரியுது அவர்கள் சென்ற தலைமுறையில் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு 4 தலைமுறைகள் கடந்துருச்சு நண்பர்களே. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 4வது தலைமுறையைச் சேர்ந்த யாரும் அங்கே சர்வீஸ் பண்ணக்கூடிய வாலண்டியர்ஸாக இல்லவே இல்லை. எல்லாம் வயதானவர்கள், குறிப்பாக பெண்கள். நாங்கள் போய் ஒரு பெண்கிட்ட கேட்டோம். நாங்கள் அந்த பீஸ் பார்க்குக்கு போனோம். அங்கே இருக்கக்கூடிய ரயிலில் போகலாமா அல்லது கடந்து போகலாமா எப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், வெளியே போய் நின்னால் ஒரு வாடகை கார் வரும், நீங்கள் அதில் ஏறி 15 நிமிடத்தில் போயிடலாம், நீங்கள் போங்க அப்படின்னு. அந்த வாடகை காரில் ஏறி அந்த ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்தால் தரைமட்டமாகி ஒன்றுமே இல்லாமல் போய் ஒரு பூண்டு கூட இல்லாமல் இருந்த அந்த ஹிரோஷிமாவினுடைய காட்சியை நான் பார்த்துருக்கேன், புகைப்படமாகவும் சரி வீடியோலையும். ஆனால் அந்த இடத்தில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மும்பையை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பெருநகரம். எல்லாமே உயரமான கட்டடங்கள், அத்தனையும் மேன்மேட். ஒரு ஒட்டுமொத்த நகரத்தையுமே இந்த 60 ஆண்டுகளில் உருவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நகரத்துக்குள்ளே போனீங்கன்னா இந்த நகரத்தில் அத்தனையுமே அழித்து திரும்ப கட்டப்பட்டதுங்கிறதுக்கான ஒன்று கூட இல்லை. எந்த இடத்தில் அந்த பழைய பாலம் இருந்ததோ அதே இடத்துல அதே பாலம். எந்த அளவுக்குன்னா அவர்கள் அந்த மைல்கல்களை கூட இடம் மாற்றாமல் அதே இடத்துல, முன்னாடி எந்த இடத்துல மைல்கல் இருந்ததோ அதே மைல்கல் அத்தனையும் உருவாக்கியிருக்கிறாங்க. நான் அப்போ அந்த காரோட்டியிடம் கேட்டேன், இந்த சீரமைப்பு பணியை என்றைக்கு தொடங்குனீங்க, இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு பெருநகரமாக இருக்கே அப்படின்னு. அவர் சொன்னார், ஹிரோஷிமாவில் பாம் விழுந்த 3வது நாள் அந்த மறுசீரமைப்பு பணி தொடங்கியது. ஒரு பக்கம் அந்த இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கையை பட்டியல் எடுத்து கொண்டிருக்கும் போது அதே நகரத்தில் இன்னொரு பக்கம் மறுசீரமைப்பு பணியை தொடங்கியிருக்கிறோம். 2 தலைமுறை முழுக்க இந்த நகரத்திற்காக தன்னுடைய உழைப்பை பாடுபட்டு தான் இந்த நகரத்தை உருவாக்கியிருக்கிறோம். பெரும் நகரம் அது. அந்த நகரத்தோட மையமாகத்தான் அந்த பீஸ் பார்க்குன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நினைவகம் இருக்குது. அதுதான் ஹிரோஷிமாவில் உயிர் திறந்தவர்களுக்கான நினைவிடம். அந்த நினைவிடத்தினுடைய உள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச், அதில் எப்போவுமே எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அணையாத தீபம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மியூசியம், உள்ளே போனால் உலகத்தினுடைய சமாதானத்தை ஒழிப்பதற்கான ஒரு பெரும் மணி, இவ்வளவும் அங்கே இருக்குது. அந்த அணையாத தீபத்தை பக்கத்தில் போகிற வரைக்கும் அப்படி இருக்குங்கிறதே தெரியாது, அவ்வளோ பனிமூட்டம். போய் நின்னா என் முன்னாடி ஒரு ஜப்பானிய குடும்பம், அவர்கள் மண்டிட்டு மௌனமாக ஒரு பூ வச்சுட்டு கண்ணீர் சொட்டிகிட்டே இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவர்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். யார் என்னன்னு தெரியல, ஆனால் கண்ணீர் சொட்ட அவங்க அந்த பூ வச்சுட்டு அமைதியாக போகிறாங்க. தூரத்தில் பார்த்தா அங்கங்கே யாரோ புகைப்படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த அந்த வளாகத்துக்குள்ளேயுமே மனிதர்களுடைய காலடி சத்தம் கூட கேட்கல, அவ்வளோ ஒரு நிசப்தம் இருக்குது. அந்த இடத்தை அவர்கள் அப்படி பார்க்குறாங்க. அங்கே போன உடனே இதே போல் திரும்பவும் வாலண்டியர்ஸ் வராங்க. அவங்க எங்களிடம் கேட்டாங்க, உங்களுக்கு எந்த தகவல் இதை பற்றி வேணாலும் நான் சொல்ல தயாராக இருக்கோம். இந்த நகரத்தினுடைய முந்திய ஹிரோஷிமா அப்படிங்கக்கூடிய நகரத்தை அழிவுக்கு அப்புறம் எப்படி குறிப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. சிட்டி ஆஃப் டெட் அப்படின்னு பேர். இது சாவினுடைய ஒரு நகரமாகத்தான் எங்களுக்கு ஜப்பான் இதை அடையாளம் பதிஞ்சிச்சு. இப்போ அது சிட்டி ஆஃப் லிவிங், அதை உயிருள்ள நகரமாக மாற்றியிருக்கிறோம். நான் அவரிடம் ஒன்று தான் முதல்ல கேட்டேன், நீங்கள் உங்களில் யாராவது ஒருவராது உங்கள் நகரத்தின் மீது அந்த அணுகுண்டை போட்ட அந்த விமானியான பால் டிப்டெஸை வெறுக்கிறீர்களா அப்படின்னு கேட்டேன். ஒருத்தர் கூட வெறுக்கலைன்னு சொல்லும். நான் உடனே அந்த பால் டிப்டெஸை பற்றி நான் தேடி படித்தேன். இந்த நகரத்தின் மீது அவ்வளோ பெரிய ஒரு பாமை போட்டு 1.5 லட்சம் பேர் மரணத்துக்கு காரணமாக இருந்த மனிதன் அந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னாடி என்னவானான்? அவன் போய் அந்த வானத்தில் காலையில் வட்டமிடுவதுக்கு முதல் நாளிலிருந்து அவனுக்கு லாக் புக் இருக்கு. அவன் எப்படி இந்த விமானத்தை எடுத்தான், எப்படி கிளம்புனான். ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள். அந்த விமான ஓட்டியினுடைய அம்மா பேர் தான் அந்த விமானத்துக்கே வைக்கப்பட்டிருக்குது.
அந்த அம்மாவுடைய பேர் எனோலோகே. அந்த விமானத்துக்கு என்னுடைய பேரே அவங்க அம்மா, அந்த விமான ஓட்டியினுடைய பால் டெப்டேஷனுடைய அம்மா பேர் தான் வச்சுருக்கிறாங்க. அது எப்படி ஒரு விமானத்துக்கு ஒரு அவனுடைய அம்மா பேரை வைக்கலாம் அப்படின்னா, அந்த விமானம் தயாராகும் போதே இது அணுகுண்டை ஏற்றுவதற்கான விமானம், அதுக்கு ஒரு சிறப்பு விமானி, அவன் அந்த விமானத்திலே பயிற்சி பெறுவான். இந்த அணுகுண்டை போடுவதுங்கிறது மற்ற விமானத்தில் இருந்து அணுகுண்டு போடுவது போல் ஒரு குண்டு போடுற விஷயம் இல்லை. அதுக்காக சிறப்பு பயிற்சி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விமானமே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கு. அந்த விமானத்தில் எந்த எழுத்தில் அவன் பேர் எழுதணுங்கிற வரைக்கும் அவனே தீர்மானிக்கிறான். அவன்தான் அந்த விமானத்தை எடுத்துகிட்டு போய் அந்த நகரத்தின் மீது அன்னைக்கு காலையில் போடுறான். கிட்டத்தட்ட அவன் 6 மணி நேரம் தூரத்தில் இருந்து பயணம் பண்ணி மரியானா ஐலாண்டுங்கிற இடத்துலேருந்து பயணம் பண்ணி வரான். அந்த நகரத்தின் மீது குண்டு போட போகிறான். ஆனால் போகும்போது தான் முன்னாடி வட்டமிட்டுக்கிட்டே இருக்கிறான். கீழே இருக்கக்கூடிய நகரத்தை பார்க்குறான். அவனுடைய இலக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாலம், அயோ பாலம் என்று சொல்லப்படக்கூடிய அயோ பிரிட்ஜை தான் அவன் தாக்கணும். அதுக்காக அவன் காத்துக்கிட்டே இருக்கிறான். இன்னும் 2 நொடிகள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த விசையை அமுத்தி அதுக்கு முன்னாடியே அந்த அணுகுண்டை வெடிக்க செய்கிறான். அந்த அணுகுண்டு வெடிக்கும் போது இன்னொரு விமானத்திலிருந்து அதை புகைப்படம் எடுக்கிறான். அந்த புகைப்படம் தான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துட்டே இருக்கக்கூடிய அந்த பெரு வெடிப்பினுடைய அந்த புகைப்படம். அந்த புகைப்படத்தை எடுத்த அந்த பாப் கேரியான் அப்படிங்கிறவருடைய புகைப்படம் தான் உலகம் பூரா திருப்பி நமக்கு காட்டப்பட்டே இருக்கு. புகைப்படம் எடுக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, அவர்கள் வாழ்க்கையிலேயே பார்த்திராத ஒரு பெரும் வெடிப்பு, ஒளி. எவ்வளோ பெரிய ஒளினா அதை நான் அங்கே காட்சியாக அவர்கள் செயற்கையாக செஞ்சு காட்டுறாங்க. பார்த்தா ஒரு நீல வெளிச்சம், ஒரு 10 மைல் தூரத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெள்ளையும் நீளமும் கலந்த வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு வெளிச்சம், ஒரு வெடிப்பு, அதை ஒட்டி நடக்கக்கூடிய, அப்படியே அது பூமியை நோக்கி வருது. அது வெடித்த நேரத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய வெப்பம் 3 லட்சம் செல்சியஸ் சூடாம். அது பூமியை நோக்கி வர 5000 செல்சியஸ் சூட்டில் வந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா நமக்கு அதிகபட்சம் 30-31 வெயில் தாண்டினாலே நம்மளால் வாழ முடியாது. 40 இருந்தோம்னாலே நமக்கு ஏசி வேணும், தாங்கவே முடியாது. 3000 என்றால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் மேலே பட்டால் நீங்கள் அவ்வளோதான், தோல் ஒட்டுமொத்தமாக உறிஞ்சி கருகி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இவ்வளவு பெரிய கோரம், இவ்வளவு பெரிய விபத்து, இத்தனை லட்சம் மனிதர்கள் இறந்திருக்காங்க. அந்த நகரத்தினுடைய அத்தனை கட்டடங்களும் அதனுடைய அத்தனை ஒரு தூசி இல்லாத அளவுக்கு தரமட்டமாயிடுச்சு. ஒரு பெரும் கட்டடம், அந்த கட்டடத்துடைய உச்சியை வெண்கலத்தால் உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த வெண்கலத்தால் உருவாக்கப்பட்ட அந்த வெண்கலம் உருகி ஓடி வெறும் எலும்பு கூடு நிற்கிற மாதிரி அந்த டோமோட ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாம் எங்கும். ஆனால் அன்றைய காலை அவர்களுக்கு எப்படி தொடங்கியது, அது ஒரு படமாக காட்டுறாங்க. அங்கே மியூசியத்துக்குள்ளே போனால் அன்று காலை அவர்களுக்கு அமைதியாக தொடங்குது. போர் நடக்கிற காலம், முன்கூட்டி எச்சரிக்கைகள் விடப்படுது. ஜப்பான் 5 நாடுகளின் மீது நாங்கள் எந்த நேரத்திலையும் தாக்குதல் தொடுப்போங்கிறதுக்காக இந்த 5 நாடுகளுக்கு மேலாக 1.5 லட்சம் ஃப்ளையர்ஸை கொண்டு போடுறாங்க. இந்த நாட்டு மக்கள் எல்லாம் இந்த விளம்பரங்களை பார்த்து நீங்கள் தப்பி ஓடிடுங்க அப்படின்னு. என்ன ஃப்ளையர்ஸ் தெரியுமா? குழந்தைகள், பெண்கள்லாம் போயிருங்க, நாங்கள் வானிலிருந்து எரிகுண்டுகளை வீச போகிறோம் அப்படின்னு. பல பேர் டோக்கியோவில் 2 நிமிடத்துக்கு ஒரு குண்டு போடப்பட்டே இருக்குது. ஆனால் இந்த 5 நகரங்கள், அந்த 5 நகரங்கள் என்னென்ன நகரங்கள்னு பார்த்தா ஹொக்குரா, யக்கோஹாமா, கியாத்தோ, இந்த ஹிரோஷிமா, இதுக்கப்புறம் இன்னொரு நிக்கிதா, இந்த 5 நகரங்கள் மேலேயும் அவங்க குண்டு போடுறதுக்காக தயாராக நிலையில் வச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த 5 நகரத்தின் மீது ஏர் ரைடுன்னு சொல்லப்படக்கூடிய எதுவுமே நடக்கவே இல்லைன்னா, இந்த ஊர் மக்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, டோக்கியோவில் 2 நிமிடத்துக்கு ஒரு குண்டு போடப்பட்டே இருக்குது, நகரமே தரைமட்டமாக பற்றி எரிஞ்சு கொண்டு இருக்கும்போது இந்த 5 நகரத்துக்கு மேலேயும் எதுவுமே பண்ணலைன்னா அப்போ ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? அப்போ அமெரிக்கா திட்டமிட்டுட்டே இருக்குது. அமெரிக்கா இந்த நகரங்களில் ஒன்றை தரைமட்டமாக்கணுங்கிறதுக்கு திட்டமிட்டே இருக்காங்க. எந்த நகரம்? ஆனால் அதுக்கான இந்த 5 நகரங்களுமே இருக்குது. தினசரி அங்கே குண்டு மழை பொழிவதனால் குழந்தைகளை எல்லாத்தையும் அவர்கள் கிராமப்புறங்களை நோக்கி அனுப்பி வைக்கிறாங்க. பெற்றோர்கள் செய்த முதல் வேலை, அவங்க தன்னுடைய குழந்தைகளை எல்லாத்தையும் பாதுகாப்பாக தன்னுடைய பாட்டன் பூட்டன் வீடுகளுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அங்கே போன குழந்தைகளில் பெரும்பான்மையான குழந்தைகள் நகரத்தில் இருந்த பெற்றோர்களை இழந்து வாழ்நாள் முழுக்க அனாதைகளாக தான் இருந்தாங்க. அவர்களுக்கு உறவே இல்லை, அவர்களுக்கு தெரியாது. திரும்பி அவர்கள் பார்த்த காலத்தில் அந்த நகரத்தினுடைய ஒரு தடையும் இல்லை, அவ்வளோ அழிஞ்சு போயிடுச்சு. இருந்தவர்களெல்லாம் பெரியவர்கள். ஓரளவுக்கு பள்ளிகள் உட்பட பல நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த விமானம் போடுற அன்றைக்கி சாதாரணமாக ஒரு முன்னெச்சரிக்கை கூட இல்லை. அன்றைக்கி வழக்கமாக ஒரு அபாய ஒலி கேட்டிருக்கு. எப்போவும் நடக்க போது போல் ஏதோ ஒரு ஏர் ரைடு நடக்க போகுதுன்னு மக்கள் அவர்களுடைய பணியை பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பாம் போடப்பட்டு இந்த பெரு வெடிப்பு போல் நிகழ்ந்த மறுநிமிடம் ஒட்டுமொத்த மக்களுமே என்ன நடந்ததுன்னு தெரியாமலே தன்னுடைய ஊன் முழுக்க உருக, எலும்புகள் முழுக்க தரையிலேருந்து கை கால்கள்லாம் வெளியே வர, கண் அவிழ்ந்து ஒருத்தனுக்கு கீழே விழ,
அதெல்லாம் அங்கே காட்சியாக பார்க்கும்போது அப்படியே நம்மளால் பார்க்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மனதிடம் இல்லாமல் நீங்கள் அந்த மியூசியத்துக்குள்ளே போகவே முடியாது. நான் ஒரு 5-6 மணி நேரம் அந்த மியூசியத்துக்குள்ளே சுற்றினேன். ஒவ்வொரு இடத்தை கடந்து வரும்போதும் அழுது தான் அதை கடந்து வர முடியுது. ஏன்னா அந்த துயரத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளவு மனித வேதனைகள் ஒரே நேரத்தில் நடந்திருக்கு. இதனுடைய சாட்சியாக இருந்த ஒரு மனிதன் அவருடைய நேர்காணலை பதிவு பண்ணி அங்கே ஒரு வீடியோவில் வச்சுருக்காங்க. அந்த நேர்காணலில் அந்த மனிதன் அவன் தான் வந்து இந்த விபத்து நடந்த போது அதில் பாதிக்கப்பட்டு பிழைத்தவன். அந்த பிழைத்தவன் வந்து என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறான். அவன் குரலில் சொல்லும் போது அவன் சொல்கிறான், இந்த விபத்தில் ஏன் நான் உயிரோடு இருக்கேங்கிறது தான் எனக்கு வந்து இதாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு விபத்துக்கு அப்புறமும் ஒன்றுமே நடக்கலையே. இதை பற்றி ஒருவருக்கு கூட மனசாட்சியினுடைய இதே இல்லை. இது வரைக்கும் ஒரு முறை கூட அமெரிக்கா இதற்காக மன்னிப்பு கேட்கல. இந்த குண்டை போட்ட மனிதன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த டெப்டிஸ் போய் அன்னைக்கு அந்த விமானத்தில் குண்டு போட்டுட்டு போய் இறங்கின உடனே அவனுக்கு இந்த இராணுவத்தினுடைய மிக உயரிய விருது வழங்கப்பட்டது. அவன் அன்னைக்கு தன்னுடைய நோட்புக்கில் எழுதுகிறான், மிக நிம்மதியாக ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் நான் இருந்தேன். 92 வயது வரைக்கும் அவனை தொடர்ந்து நேர்காணல் பண்ணுறாங்க. என்னைக்காவது உனக்கு அதை நினச்சி உறக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறா அப்படின்னு. ஒரு முறை கூட இருந்தது கிடையாது. சொல்லப்போனால் அப்படி ஒரு சம்பவத்துக்கு நான் காரணமாக இருந்தேங்கிறதுனால பெருமைப்படுறேன்னு சொல்கிறான். நண்பர்களே, யோசித்து பாருங்கள், அமெரிக்காங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு வல்லாண்மையும் மோசமான சூதும் கொண்ட ஒரு நாடுங்கிறதுக்கு இதை விட ஒன்றுமே இருக்காது. அங்கே போகிற ஒரு மனிதன் இந்த சம்பவத்துக்கு தொடர்பே இல்லாமல் இதை பார்க்க போகிற ஒருவனாலேயே 10 நாட்களுக்கு தூங்க முடியாது. நான் அங்கே இருந்த ஒவ்வொரு நாளும் என்னுடைய கனவில் அந்த உருவங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஓடுகிற குழந்தை, கால் முழுக்க தீப்பற்றி எரிய, தன்னுடைய உடல் முழுக்க ஆடைகள் கிழிந்து போய் ஓடுகிற ஒரு குழந்தையினுடைய புகைப்படம் இருக்குது. அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லாமே உருகி ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தையை நீங்கள் எப்படி வந்து அதை பார்த்துட்டு இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் வாழ முடியும்? இது யாரோ ஒரு தனிநபருக்கு இருந்தது கிடையாது. ஒட்டுமொத்த அமெரிக்காவிற்கே இது சார்ந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் கிடையாது. அந்த குற்ற உணர்ச்சி இல்லாததோட ஒட்டுமொத்த அமெரிக்காவை என்ன செய்தது அப்படின்னா, இப்படி செய்ததை நியாயப்படுத்துவதற்காக படையாக அங்கே ஆட்களை அனுப்பி அதை டாக்குமெண்ட் பண்ணி, அங்கே டாக்குமெண்ட் போன குருவை வந்து இந்த பாதிக்கப்பட்ட அணு வீச்சால் உடல் எழுந்து போன ஒரு மனிதன் போய் அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணக்கூடிய இயக்குனர் சட்டையை பிடித்து உலுக்கி, சாவை படம் எடுத்து என்ன செய்ய போகிற, இந்த சாவில் இருக்கக்கூடிய எங்களையெல்லாம் நீ காட்டி என்ன செய்ய போகிறேன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், எங்கள் மேலே இவ்வளோ கோவம் இருக்குல்ல, நான்கிங்கில் ஜப்பான் பண்ணாங்கல்ல, அவங்கள போய் கேளு. உலகம் பூரா ஜப்பான் போய் பண்ணிய வன்முறைகளுக்கெல்லாம் நீங்கள் யாரும் ஒருத்தரும் கேட்கவே இல்லையே, இப்போ என்ன அமெரிக்கா மேலே மட்டும் உங்களுக்கு கோவம்? அமெரிக்கா சொல்லப்போனால் உங்களுடைய இந்த யுத்த வெறியை ஒடுக்கி இருக்கிறோம், சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இது அந்த பேட்டியில் இருக்குது. அவர் சொல்கிறார், அப்படி வந்து ஒரு நேர்காணலின் போது ஒருவன் சொன்னால் அது வந்து அங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்போ அமெரிக்கா தனக்கான ஒரு சமாதானத்தை எப்போவுமே கையில் வச்சுருக்க. என்னென்னா, இப்படி நடந்து கொண்டதுக்கு காரணம் ஜப்பான் முன்னாடி செய்த வன்கொடுமைகள். உலக யுத்தத்துக்கே காரணமாக இருந்தது ஜப்பான் தானே. பேர்ல் ஹார்பரில் அவங்க வந்து குண்டு போடலையா? பேர்ல் ஹார்பர் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தில் ஜப்பான் அமைதியாக இருந்திருந்தால் யுத்தத்தில் அமெரிக்காவே வந்திருக்காதே. அப்போ எங்களை வந்து இந்த சண்டைக்கு இழுத்த ஜப்பானை நாங்கள் அழிப்பது தானே சரி. இது ஜப்பான் அதிகாரத்தோடு ஜப்பானிய இராணுவத்தோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்கிறது புரியுது. ஆனால் ஒரு ஏழை எளிய சாதாரண ஜப்பானிய மக்கள் 1.5 லட்சம் பேர் தனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் ஒரு நிமிடத்தில் பொசுக்கி எரிக்கப்படுறதுக்கு யார் அவனுக்கு உரிமை கொடுத்தா? அப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம் போடப்பட்ட அதனுடைய சாட்சியாக இருந்த அந்த சுட்சுமோ யமாகுஷி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள், அவருக்கு வந்து அவர் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு துரதிர்ஷ்டசாலி பாருங்கள். இந்த நகரத்துக்கு அவர் ஒரு வணிக காரணமாக வர்றாரு. ஒரு கம்பெனியினுடைய மெக்கானிக்காக இருக்கக்கூடியவர் அந்த நகரத்தில் ஹிரோஷிமாவில் ஏதோ ஒரு பணி காரணமாக வந்தவர் அன்றைக்கி பாம்பில் மாட்டிக்கிறார். மாட்டி அவருடைய தோல் முழுக்க எரிந்து தொங்குது. அதோடு போய் காயத்தோடு போய் பதிவு பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து தன்னுடைய சொந்த ஊரான நாகசாகிக்கு போகிறார். அங்கே போய் தன்னுடைய அலுவலகத்தில் சொல்கிறாரு, நேற்று வந்து இந்த மாதிரி நான் அங்கே இருந்தேன், ஒட்டுமொத்த நகரமும் எரிக்கப்பட்டுச்சுன்னும் போது அந்த அதிகாரி கூப்பிட்டு சொல்கிறான், லீவ் வேணா லீவ் கேளுப்பா, ஏன்பா போய் சொல்கிற? ஒரு நகரத்தை எப்படிப்பா ஒரு பாம்பு போட்டு அழிக்க முடியும்? இப்படியெல்லாம் இங்கே வந்து பொய் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லா தகவல் தொடர்பு சாதனங்களும் துண்டிக்கப்பட்டுச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான அமெரிக்கா அறிவிக்கிற வரைக்கும் ஜப்பானுக்கு ஒரு விபத்து நடந்திருக்குன்னு தெரியுமே தவிர என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. இந்த தேடுதல் பணிக்கு அனுப்பப்பட்ட விமானம் உள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு கரும் புகை வானலில் இருந்ததுனால திரும்பி போய் நகரம் அழிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாங்களே தவிர நகரம் எதனால் அழிக்கப்பட்டதுன்னு தெரியாது. 3வது நாள் அழிக்கப்பட்டுச்சுன்னு சொன்ன அமெரிக்காவும் கூட என்ன அணு ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு சொல்லவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜப்பானிய மக்கள் திரும்ப கண்ணீர் விடுறது எதுக்குன்னா, இவர்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்தியது இல்லாமல் அதில் யுரேனியத்தையும் புளூட்டோனியத்தையும் தான் பயன்படுத்தணுங்கிற தகவலை கூட சொல்லலை எங்களுக்கு.
காரணம், அதுக்கான முறையான மருத்துவ சிகிச்சைகளை தொடங்கிடலாம் இல்லையா? அந்த தகவல்களை கூட எங்கள் விஞ்ஞானிகளே தான், நாங்களே தான் கண்டுபிடிச்சோம். இதில் என்ன பாதிப்பு நடந்திருக்கு, இது என்ன அணு ஆயுதமாக இருக்கலாம், இந்த அணு ஆயுதத்தின் வழியாக என்னென்ன மூலக்கூறுகள் இதில் கலந்துருக்கலாங்கிறத நாங்கள் தான் இருந்தோம். அமெரிக்கா அதை எங்களுக்கு சொல்லவே இல்லை. அப்போ திட்டமிட்டு தான் இதை செய்திருக்கு அப்படின்னு. இந்த ஆள் இந்த யமாகுஷி ஹிரோஷிமாலையும் பாதிக்கப்பட்டிருக்காரு, நாகசாகிலையும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் ஒருவர் தான் யுனெஸ்கோவின் சார்பாக அவரை ஒரு நேர்காணல் பண்ணியிருக்காங்க. ஒரு நீண்ட நேர்காணல், அவருடைய 1 மணி நேரம் இருக்குது. அந்த மியூசியத்தில் ஒரு பகுதி முழுக்க இப்படி ஹிரோஷிமாவை பற்றிய ஆவண பதிவுகளை எல்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க. நம்ம பார்க்கலாம், உட்கார்ந்து ஒவ்வொன்றாக அதை தொடர்பு கொண்டு பார்க்கலாம். அவர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அதை கேட்கும் போதே நமக்கெல்லாம் பதறுது நெஞ்சம். எப்படின்னா, இவர் அந்த மேலே பாம்பு போட்ட உடனே தலையிலிருந்து ஏதோ ஒரு பெரிய சூரியன் உள்ளே இறங்கினது போல் அவ்வளோ வெப்பம் இருக்குது, கண்ணெல்லாம் ரத்தம் கொப்பளிக்க ஓடி போகிறேன். ஒரு உணவு கடை, அந்த கடையில் வாசலில் ஒருத்தன் நூடுல்ஸ் தயாரிச்சிட்டு இருக்கிறவன் இருக்கான். அவனும் இதனால் பாதிக்கப்பட்டவன் மேலெல்லாம் எரிஞ்சிருக்கான். அவனை தட்டி இந்த மருத்துவமனைக்கு போகிறதுக்கான வழி எங்கேன்னு கேட்கும்போது அவன் திரும்பினான், அவனுடைய நாக்கு வெளியே விழுந்துருச்சு. அவர் சொல்கிறார், நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த மனிதனுக்கு தன்னுடைய நாக்கு கலண்டு தனியே விழுகிற அளவுக்கு உடலுக்குள்ளே இந்த பாதிப்பு நடந்துருக்குன்னா அவனுக்கு தெரியல. அவன் திரும்பி பார்க்குறான், உடல் முழுக்க அவனுக்கு எரிஞ்சுட்டு இருக்கு. எல்லாம் ஓடுறாங்க, மருத்துவமனை உட்பட எல்லாமே எரிக்கப்பட்டுருச்சு. 10,000 பேர் ஒரே இடத்துல ஒரு அடிப்படை சிகிச்சைக்காக போய் நிற்கிறாங்க. எந்த மருத்துவ வசதியும் கிடையாது. இது போல் 1.5 லட்சம் பேருக்கும் தான் ஏன் கொல்லப்பட்டோன்னு தெரியாது. குழந்தைகள் நிறைய பேர், வீட்டில் இருந்த மனைவிகள், இன்னும் சொல்லப்போனால் சின்ன சின்ன வேலை பார்த்தவங்கள். இந்த ஹிரோஷிமா நகரமே பாதி இராணுவத்தினுடைய தளவாடங்களை தயாரிப்பதற்காகவும் தொழில் நகரமாகவும் தான் இருந்திருக்கு. இதை தேர்வு பண்ணி அடித்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த இராணுவத்தினுடைய செயல்பாட்டை முடக்கணும்னா அங்கே போடணுங்கிறதுக்காக தான் இவங்க இந்த நகரத்தின் மீது பாம்பு போட்டுக்கிறாங்க. இந்த ஒவ்வொருவருடைய அங்கே பதிவு பண்ணப்பட்ட ஒவ்வொருவருடைய கதையும் கேட்டிங்கன்னா எல்லாருடைய இதுலேயுமே இந்த அணு வீச்சினுடைய பாதிப்பும் சரி, இதனால் அவர்கள் அடைந்த துயரமும் சரி சொல்லவே முடியலை. ஒரு கவிதையை அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த கவிதை மிஸ்ஸஸ் ரூஸ்வெல்ட்டுக்குன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மனைவிக்கு ஒரு பெண் எழுதின ஒரு கவிதை அது. அவள் ஒரு கவிதை சொல்கிறா, அம்மா, உங்கள் கணவரும் உங்களுடைய நாடும் என்ன செஞ்சுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் மக்களாக நாங்கள் அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும். என்னுடைய வயிற்றில் இருந்த குழந்தைய உன் கணவர் பயன்படுத்தின ஆயுதம் தான் கலைச்சிச்சுங்கிறது உனக்கு தெரியாதம்மா அப்படின்னு ஆரம்பித்து அவள் சொல்கிறா. எங்கள் ஊரில் கடைசியாக ஒரு புல் பூண்டு கூட இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்க நீங்கள். இந்த அணு வீச்சுக்கு அப்புறம் ஒன்றுமே இருக்காது, அதெல்லாம் மறுசீரமைப்பு பண்ணிடலான்னு அமெரிக்கா போய் சொன்னது. 33 வருடங்களுக்கு அங்கே கடலில் விளையக்கூடிய அத்தனை மீன்கள்லையுமே இது இருந்ததுங்கிறாங்க. அதை அவங்க நிரூபித்து காட்டுறாங்க. ஒவ்வொரு மீனையும் எடுத்து, இந்த நம் மனிதர்கள் மட்டும் இல்லை, இந்த மீனே பார்த்தீங்கன்னா ஒரு மீனுடைய மேல் பக்கம் அப்படி இருக்குது, பின்பக்கம் முழுக்க எலும்பு தான் இருக்குது. ஒரு பக்கம் அப்படி மீனுக்கு உடலே இல்லை, சதையை நம்ம அவிச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே போல் உயிரோடு உள்ள ஒரு மீனோட ஒரு பக்கம் அப்படி இருக்குது, இன்னொரு பக்கம் இல்லை. இதே போல் அத்தனை உயிரினங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. அத்தனை உயிரினங்களுடைய உடல்லையும் இந்த கதிர்வீச்சினுடைய பாதிப்பு இருக்குது. ஒரு பக்கம் இந்த கதிர்வீச்சு இதனால் பாதிப்படைந்து என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அடிப்படை மருத்துவ வசதிகள் கூட இல்லாது. இன்னொரு பக்கம் என்னென்னா, அதுக்குள்ளும் பாருங்கள், இதற்குள்ளும் இந்த கொரியாவிலேருந்து ஒரு 20,000 பேர் அங்கே கைதிகளாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த 20,000 கைதிகளில் பலருக்கும் இந்த பாதிப்பு நடந்திருக்கு. இதற்குள்ளேயும் ஒரு வேறுபாடு வருது, அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்படலை. அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த அணு வீச்சால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவி வருவர்களில் கூட 2ஆம் பட்சமாகத்தான் நடத்தப்படுறாங்க. கொரிய அரசாங்கம் என்ன செய்து அவர்களை அந்த நாட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேங்குது. நீங்கள் அங்கேயே ஜப்பானுக்குள்ளேயே இருந்துக்கோங்க, எங்கள் நாட்டுக்கு வர வேண்டாம், ஜப்பானுக்குள்ளேயே உங்களுக்கு அணுவீச்சால் பாதிக்கப்பட்ட உதவி பெறுகிற கொரியர்கள் என்று இவர்களுக்கு ஒரு தனியான முத்திரை குத்தி இவர்கள் வச்சிருக்கிறாங்க. தலைமுறை தலைமுறையாக இதனுடைய பாதிப்பு இருக்குது. ஒருவருடைய பேட்டி அதில் பார்க்குறேன். அவர் சொல்கிறாரு, இந்த விபத்து நடக்கும்போது நான் உயிர் தப்பியதே பெரிய விஷயம் நினச்சேன். உடலில் பாதி எரிஞ்சிருச்சு. 117 நாள் மருத்துவமனையில் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை போக சொல்லிட்டாங்க. 117 நாட்கள் நான் கண்ணாடியே பார்க்கலை, என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. 118ஆவது நாள் மருத்துவமனையிலேருந்து நான் வீடு திரும்பி போனேன். என்னுடைய உறவினர்கள், என்னுடைய மனைவி உட்பட எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. என்னுடைய மாமா ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு உறுதுணையாக இருக்கார். அவரும் உடலில் பாதி எரிந்து சிகிச்சை பெற்ற ஒரு மனிதர். அவருடைய வீட்டுக்கு போகும்போது அவர் எனக்கு முதல் முறையாக 118ஆவது நாளில் கண்ணாடி எடுத்து உன்னை பாருன்னு காட்டினார். நான் என்னை பார்த்தேன். நான் என்னுடைய உருவத்தை இப்படி ஆக்கியிருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. என்னுடைய முகத்தில் பாதி இல்லை,
தலையில் ஒரு பக்கம்தான் இருக்குது, இன்னொரு பக்கம் முழுக்க வந்து ஒரு பெரிய கட்டு போட்டு வச்சுருக்காங்க. உதடில் கீழ் உதடு இருக்குது, மேல் உதடு இல்லை. ஒரு காது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உடல் உறுப்புகளில் பல உறுப்புகள் பாதி பாதியாக இருக்குது, மித்த உறுப்புகள்லாம் இல்லை. ஒட்டு போட்ட ஒரு சட்டையை போல தான் நான் வந்து ஒரு உருவத்தில் இருந்தேன். அப்படி தான் என்னுடைய உடல் இருந்தது. ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேன். வாழ்க்கை எனக்கு இன்னும் திரும்பி அளிக்கப்பட்டிருக்கு. அவர் 84 வருடங்கள் இருந்திருக்கார். அவரிடம் கடைசியாக அவருடைய 84வது வருடத்தினுடைய பேட்டியில் கேட்குறாங்க, இவ்வளோ ஆண்டு காலமாக நீங்கள் வந்து இந்த குறை உடல் உறுப்புகளோட அந்த அவங்க ஹிப்போஷுபா அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னா அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு உயிர் வாழ்கிறவர்கள்ங்கிற ஒரு வரையறையே வச்சுருக்காங்க. அவர்களுக்கு தனி அடையாள அட்டையே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒருவராக இருக்கிறீங்களே அப்படின்னப்போ அவர் சொல்கிறாரு, வாழ்வது ரொம்ப முக்கியமானது, எல்லாவற்றையும் சந்தித்தாலும் வாழலாம். அப்படி வாழ்ந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். மனிதர்கள் மீது இவ்வளவு ஒரு தீவினையோடும் இவ்வளவு மோசமான எண்ணத்தோடும், இன்னும் சொல்லப்போனால் அப்பாவி மனிதர்களை கொல்லக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குங்கிறது தான் எங்களுக்கு நாங்கள் ஏன் செத்து போகலன்னு தோணுது. மற்றபடி வாழக்கூடிய அந்த மனதை எங்களுக்கு பௌத்தம் கற்று தந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு என்ன தோணுகிறது, இவ்வளவு ஒரு பௌத்த அறம் ஓடுன ஒரு ஊரில், இவ்வளவு ஒரு ஒழுங்கும் கட்டுப்பாடுகளும் நிரம்பிய நாட்டில் கூட இவ்வளவு பெரிய பேரழிவுக்கு உலகம் ஒன்றுமே பண்ணலையே. இதை பார்த்த பிறகு எத்தனை நாடுகளில் அணு ஆயுதம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியம். இப்படி ஒரு ஹிரோஷிமாவில் பாம் போடணும் அப்படிங்கக்கூடிய இந்த திட்டத்தை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பரிசோதிப்பதற்காக அமெரிக்கா ஒரு திட்டத்தை உருவாக்கிடுச்சு, மன்ஹாட்டன் திட்டம் அப்படின்னு. இந்த மன்ஹாட்டன் திட்டத்தை அவங்க உருவாக்குனது காரணம், எங்கே ஜெர்மனி வந்து முந்தி கொண்டு அணு ஆயுதம் தயாரித்து விடுமோ, ஹிட்லர் அணு ஆயுதத்தை தயாரிக்க போகிறாரோ அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்பட்டு அவர்கள் உடனடியாக ஒரு ரகசியமாக ஒரு முகாமம் பண்ணுறாங்க. 2வது உலகத்தினுடைய மிக மோசமான பாதிப்புகளில் ஒன்று என்னென்னா, அறிவு சார்ந்தவர்கள் அத்தனை பேரையும் அமெரிக்கா தனதாக்கி கொண்டது தான். துரத்தப்பட்ட ஐரோப்பாவில் இருந்த அத்தனை அறிவாளிகளும் அறிவுசார் விஞ்ஞானிகளும் அமெரிக்காவில் அடைக்கலம் ஆனார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய சுயநலத்துக்காக எல்லா மோசமான வேலைகளையும் அமெரிக்கா பயன்படுத்திடுச்சு. உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறதுனால அடைக்கலமான விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் வாழ்வதற்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சாங்க. ஓப்பன் ஹேர் மாதிரியான ஒரு பெரும் அறிவியலாளர் தான் இந்த மன்ஹாட்டன் திட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அவரை அழைச்சி சொல்லும் போது சொல்கிறாங்க, பாதுகாப்புக்காக தானே செய்கிறோம், பாதுகாப்புக்காக ஒரு அணு குண்டு தயாரிக்கிற தப்பு இல்லையே. இன்றைக்கி கூட இந்தியாவில் பலருக்கும் அந்த என்ன இருக்குது, நம்ம எதிரி அடித்தானா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு தானே. பாதுகாப்பதற்கு தனி மனிதன் தலையிலையாக போட போகிற இல்லையே, ஒரு நாட்டை அல்லவா அழிக்க போகிறீங்க. அவர்கள் நம்பினார்கள் இது வந்து சரியாக முறையில் தான் பயன்படுத்தப்படும். இயற்பியலில் யாரெல்லாம் நாம் இந்த உலகம் போற்றுகிறதோ, யாரெல்லாம் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் நினைக்கிறோமோ அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து தான் அந்த பாமை தயாரித்தாங்க. இந்த தயாரித்த திட்டமே உலகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மன்ஹாட்டன் திட்டத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. எந்த அளவுக்கு தெரியக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்கன்னா, அவர் தன்னுடைய மனைவிக்கு கூட சொல்லக்கூடாது. தான் எங்கே வேலை பார்க்குறான்னு கேட்டால், நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கிளினிக்கல் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், சானிட்டரி சம்மந்தமான ஒரு ரிசர்ச் நடக்குதுன்னு தான் சொன்னாங்க. எந்த விஞ்ஞானியும் தன்னுடைய மனைவியிடம் கூட தான் வந்து ஒரு அணுகுண்டை தயாரிச்சிட்ருக்கேன்னு சொல்லலை. இந்த வேலைக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஐன்ஸ்டீன் ஒரு மறைமுக காரணமாக இருந்தார். அவர் ஒரு கடிதம் எழுதினார் அமெரிக்க ஜனாதிபதிக்கு. ஹிட்லருடைய கையில் அணு ஆயுதம் கிடைத்து விட்டால், அணுகுண்டை அவர்கள் தயாரித்து விட்டால் அது மிகப்பெரிய உலகத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கும், அதை தடுப்பதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினார். அவருடைய கடிதத்தில் இருந்தது வந்து ஒரு நல்லெண்ணமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கடிதம் ஒன்று தான் கடைசி வரைக்கும் அமெரிக்கா திரும்பி திரும்பி தூக்கி பிடிச்சது. நீங்கள் தானே சொன்னீங்க உலகத்தை காப்பாற்றக்கூடிய இந்த செயலை செய்யுங்கன்னு, எங்களை நீங்கள் தானே கேட்டுக்கிட்டீங்க. அதே ஐன்ஸ்டீன் தான் சொன்னார், இதுபோல் ஒரு மோசமான ஒரு விளைவுக்கு நான் காரணமாக இருந்திருக்கேங்கிறத நினச்சி வருத்தப்படுறேன். ஆனால் அந்த திட்டத்தில் இருந்த ஒரு விஞ்ஞானி கூட தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட இவ்வளவு பெரிய பேரழிவுக்கு தான் ஒரு உடந்தையாக இருந்தவங்கிறத பற்றி ஒரு குற்ற உணர்ச்சியும் அடையவே இல்லை, இன்று வரை அடையவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இதை அமெரிக்காவினுடைய பெருமிதமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் கருதுகிறாங்க. இந்த பெருமிதம் அமெரிக்காவிலிருந்து தொடங்கி அப்படியே ரஷ்யாவுக்கு போய், ரஷ்யா வந்து தனக்கு தன்னுடைய பாதுகாப்பிற்காக என்று ஏராளமான அணுகுண்டுகள், அதுக்கப்புறம் பிரான்ஸ், உலகினுடைய 5 பெரிய வல்லரசு நாடுகள் அத்தனையிடமே அணு ஆயுதம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியா, பாகிஸ்தான், கொரியா என்று அணு ஆயுதத்தினுடைய பரவல் இல்லாத நாடுகளே இல்லை. அன்னைக்கு போடப்பட்ட அந்த லிட்டில் பாய், ஃபேட் பாய் என்று சொல்லப்படக்கூடிய 2 அணுகுண்டுகளினுடைய சக்தி குறைவு. இன்றைக்கி இவர்கள் வைத்திருக்கக்கூடிய பாமனுடைய சக்தியை பிரயோகம் பண்ணினா வெறும் 15,000 அணுகுண்டுகளை வீசினால் ஒட்டுமொத்த பூமியுமே அழிச்சிடலாம். ஒட்டுமொத்த பூமியையும், உலக நாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை பூமியையும் அழிப்பதற்கு வெறும் 15,000 குண்டுகள் தான் தேவை. ஆனால் எவ்வளவு குண்டுகள் நம்மகிட்ட இருக்குன்னா 17,000 குண்டுகள் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த பூமியையும் அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கான அணு ஆயுதங்களை இத்தனை நாடுகளும் வைத்துக்கொண்டு இவ்வளோ பெரிய பேரழிவையும் சந்திச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் அதை காட்டி ஒரு பேரம் நடந்துக்கிட்டே இருக்குது உலகத்தில். என்ன அப்படின்னா,
என்னிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை நான் பிரயோகம் பண்ணிடுவேன், அதனால் நீ எனக்கு இந்த வேலையை செய்து கொடு. அமெரிக்கா வந்து திரும்ப திரும்ப அந்த ஒரு 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 மிரட்டலைத்தான் உலக நாடுகள் மேலே வச்சுக்கிட்டே இருக்கு. என்னென்னா, நான் உனக்கு அணு ஆயுதம் தரேன் அல்லது அணு உலைகளை தரேன். இதே தான் ரஷ்யாவும் செய்யுது. இன்னும் சொல்லப்போனால் பெரும் வல்லரசு நாடுகள் இந்த நாடுகள் மீது இதை வந்து ஒரு மறைமுகமாக திரும்ப திரும்ப திணிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் உலகினோட மனசாட்சி ஏன் தூங்கிட்டே இருக்கு? இவ்வளோ பெரும் சம்பவம் நடந்திருக்கு. வரலாற்றிலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்வது தானே நமக்கு முறை. வரலாற்றுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாடத்தை உலகமே கற்றுக்கொண்டது என்னென்னா, மனித பேரழிவுகளுக்கு 10 கோடி பேர் பங்கேற்ற யுத்தம் வந்து 2ஆம் உலக யுத்தம். அவன் எந்த நாட்டாக சேர்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் 10 கோடி பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு இடத்தில், ஒரு நகரத்தில் 1.5 லட்சம் பேர், இன்னொரு நாகசாகியில் ஒரு 80,000 பேர், 2 லட்சம் பேர் 2 சொடக்கு போகிற நிமிடத்தில் இறந்து போயிருக்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய பேரழிவை பார்த்த பிறகாது யுத்தம் வேண்டாம், யுத்தத்திற்கான அந்த முகாந்திரங்களை எல்லாம் என்ன காரணமாக இருந்தாலும் நாம் தள்ளி போடணும்னு நினைக்கணும். எந்த நாடும் அதற்கான எந்த முயற்சியிலுமே ஈடுபடலை. விஞ்ஞானம் அப்போ நம்ம காலகட்டத்தினுடைய தொடர்ந்து மனித மேம்பாட்டிற்கு பயன்படுத்துகிறது அப்படிங்கிற போர்வேல தொடர்ந்து மனித அழிவிற்காகத்தான் பயன்படுத்தப்பட்டே இருக்கு. குறிப்பாக அணு விஞ்ஞானம் முழுக்க மனித அழிவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு, அது எந்த வடிவில் வந்தாலும் அது மனித அழிவிற்கான வழியை தான் உருவாக்குது. அது அணு உலையாக இருக்கலாம், அணு ஆயுதமாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் பல்வேறு விதமாக இதை புதிய புதிய பெயர்களில், புதிய புதிய வடிவங்களில் எந்த பாதிப்பும் வராது என்று தான் சொல்கிறாங்க. இப்போ ஃபுகுஷிமாவில் நடந்தது வந்து ஒரு இறுதி எச்சரிக்கை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். இதற்கப்புறமும் நீங்கள் விழித்து கொள்ளாவிட்டால் உங்களை யாரும் காப்பாற்றவே முடியாது. அப்போ காப்பாற்ற முடியாதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பேரழிவு அவர்களுக்கு நடந்த அவர்கள் மீண்ட 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் வருவதற்கு எவ்வளோ ஒரு நாடே தயாராக இருந்து ஒட்டுமொத்த ஜப்பானிய முதலீடுகளும் அங்கே செய்யப்பட்டு அந்த நாட்டினுடைய அத்தனை இயற்கை வளத்தை சேர்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து போராடி ஹிரோஷிமாவை மீட்டிருக்காங்க. இவ்வளவுக்கும் அந்த ஹிரோஷிமாங்கிறது ஒரு சின்ன இடம், ஒரு தீவினுடைய ஒரு குட்டி நகரம். இதை மீட்பதற்கு இவ்வளவுனா ஒட்டுமொத்த இந்தியாவை, இன்னும் சொல்லப்போனால் வளர்ந்த நாடுகள் அத்தனைக்கும் இந்த அணு ஆயுதம் தரக்கூடிய அச்சுறுத்தல்ங்கிறது மிகப்பெரியது. ஆனால் நாம் அதனுடைய தீவிரத்தை இன்னும் உணரவே இல்லை. இந்த ஹிரோஷிமாவில் பாம்பு போட்ட பின்னாடி ஒரு அமில மழை பெய்திருக்கு. அவங்க அதை காட்டுறாங்க. அங்கே ஒரு திரையில் அந்த அமில மழை பெய்கிறத அவங்க காட்டுறாங்க. கருப்பு நிறத்தில், நம்ம ஒரு அடைமழை பெய்தா எப்படி பெய்யுமோ அதை போல் ஒரு பெரிய கருப்பு நிற மழை பெய்யுது. இந்த மழை பெய்யும் போது யார் மேலே விழுந்தாலும் உங்கள் கையில் விழுந்தால் அப்படியே தொலைச்சி இந்த பக்கம் பெய்யுது. இவ்வளவு நடக்கிற இடத்துல ஒரு புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகைப்படம் இந்த நகரத்தினுடைய முதல் அழிவுகளை பற்றிய புகைப்படம். ஒரு புகைப்படத்தை பெரிதாக ஒரு சுவர் முழுக்க வைத்திருக்கிறாங்க. அந்த புகைப்படத்தை நான் 1 மணி நேரத்துக்கு மேலே நின்று பார்த்துட்டே இருந்தேன். அதில் நிற்கிற ஒவ்வொரு முகத்தையும் பார்த்தேன், ஒவ்வொரு ஆண் பெண்ணையும் பார்த்தேன். அங்கே கூட பாருங்கள், அங்கே ஒரு போலீஸ்காரன் அவனுடைய காலில் இந்த கதிர்வீச்சின் காரணமாக அவனுடைய கால்கள் ஒளிக்கிட்டு இருக்கு. அதை இன்னொருவரிடம் காட்டி தொடச்சிட்டு இருக்கான். நான் அங்கே இருக்கக்கூடிய அந்த கைடை கூப்பிட்டு கேட்டேன், அவன் போலீஸ்காரன் தானே துடைக்கிறான்? ஆமாம். இவ்வளோ பெரிய அழிவின் போதும் கூட மக்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓடிப்போய் அவன் காலை தொடச்சி விட்டு தான் இருப்பானுங்க. இவ்வளவு பெரிய ஒரு பேரழிவின் போதும் கூட ஒரு அதிகாரத்தில் இருப்பவன் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தத்தான் செய்வான். அவன் நிற்கக்கூடிய அவனுடைய முதுகு மட்டும் தெரியுது, அவனோட முகம் தெரியாத புகைப்படம் அது. அவன் காலை அப்படி தூக்கி வச்சுருக்கான். என்ன பண்ணாங்க அவனை அப்படின்னு கேட்டேன். அவனுடைய காலில் இருக்கக்கூடிய சதைகளை அகற்றுவதற்காக எண்ணெயை வைத்து துடைச்சி விட்டுருக்காங்க. அதுதான் அந்த புகைப்படம். அவன் காலில் சதை துண்டு துண்டாக வந்துகிட்டே இருக்கு, அதை எண்ணெயை வச்சு துடைக்கிறாங்க. அப்போ அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்படி அன்றைக்கி இருந்திருக்கிறாங்க பாருங்கள். அப்போ ஜப்பான் திரும்ப திரும்ப உலகுக்கு ஒன்று சொல்லுது என்ன அப்படின்னா, இங்கே பாதிக்கப்பட்ட இந்த சாமானிய மக்கள் அத்தனை பேரும் ஒரு சவக்கிடங்காக போயிட்டாங்க. அந்த குழந்தைகள் யாருக்குமே வந்து எதிர்காலம் இல்லை. அவர் சொன்னது போல் அங்கே அதற்கப்புறம் பிறந்த குழந்தைகள் தலைமுறையாக அதனால் பாதிக்கப்பட்டாங்க. இந்த விஞ்ஞானிகள் பரிசோதனைக்காக இந்த விபத்து நடந்ததுக்கப்புறம் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் வந்தாங்க. 41 விதமான பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு அவர்களை. அதை பற்றி அவர்கள் ஒரு குறிப்பை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த விபத்தை விட பெரிய கொடுமையானது என்னென்னா இந்த விசாரணை தான். என்ன நடந்தது என்ற பேர்வையில் எங்களை கூட்டிகிட்டு போய் எங்களை ஒரு பரிசோதனை எலி மாதிரி எங்கள் உடலில் ஒவ்வொரு மருந்தையாக செலுத்தி இந்த மருந்து வேலை செய்கிறதான்னு பார்த்தாங்க. இன்னொன்று, உங்களுக்கு பால் உணர்ச்சி இருக்கிறதா? திரும்ப திரும்ப வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆளும் எங்களை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உங்களுக்கு கண்ணீர் வருகிறதா? அழுது காட்டுங்கள், ஏன்னா உங்கள் கண்ணீர் இயல்பான கண்ணீராக நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ ஒருவர் எழுந்து சொல்லியிருந்திருக்காரு, அழுகை எல்லாம் முடிந்து விட்டது, போதுமான அளவுக்கு அழுதுட்டோம், இனிமேல் எங்களுக்கு அழுவதற்கு கண்ணீர் இல்லை, அதனால் எங்கள் கண்களில் அழுகை கிடையாது, ஆனால் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் எதிர்கால தலைமுறை அழும்.
என்னுடைய பிள்ளைகள் காலத்தில் போய் பாரு, அவர்கள் இதை நினைத்து அழுதுட்டுப்பாங்கன்னு சொன்னான் அப்படின்னு. அப்போ என்ன அப்படின்னா, இந்த பரிசோதனைங்கிற பேரில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு வழிகாட்டியாக வந்தவர் இதனுடைய 4வது தலைமுறையைச் சேர்ந்த ஆள். அவர் தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து தன்னுடைய மூதாதையர்கள் ஒருத்தருக்கு இந்த பாதிப்படைந்த புகைப்படத்தை எங்கிட்ட காட்டுறார். காட்டி சொல்கிறார், இவர் தான், இவருடைய வம்சாவளி தான் நான். இப்போ என்ன பண்ணீங்க, முழு நேரமாக இதுக்கு எதிராக நான் இங்கே வந்து நின்று கொண்டு ஒவ்வொரு மனிதனுடைய மனதையுமாக தட்டி தட்டி சொல்கிறேன். நீங்கள் மட்டுமாவது மாறிட முடியாதா? உங்கள் ஒருத்தருடைய மனதிலையாவது இந்த அணு உலைக்கு எதிராக நடக்க மாட்டீங்களா? இதை என் முழு நேர பணியாக 35 ஆண்டுகளாக இங்கே செஞ்சிட்ருக்கேங்கிறார். சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அச்சிடப்பட்ட ஒரு காகிதத்தையும் ஒரு புகைப்படத்தையும் ஒரு ஓவியத்தையும் கொடுக்குறாரு. இதை பாருங்கள், இதை வச்சுக்கோங்க. இதிலேருந்து நான் உங்களிடம் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த அழிவை நாங்கள் நேரடியாக சந்தித்தவர்கள். நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோன்னா, தலைமுறைக்கு தொடரக்கூடிய ஒன்று. பாதிப்புலேருந்தெல்லாம் மீளவே முடியாது. ஒரு பறவையினுடைய சத்தத்தை நாங்கள் 10 ஆண்டு காலத்துக்கு கேட்கவே இல்லை. ஒரு புல் அசைகிற போது கூட இயல்பாக ஒரு புல் அசையாது. மரங்கள் எல்லாம் உண்டாக்கிட்டாங்க, எல்லாமே மனிதர்கள் திரும்பி கொண்டு வந்து வைத்த மரங்கள். இந்த மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இலையை கூட நாங்கள் பறித்து சாப்பிட முடியாது. ஒரு கனியை கூட எந்த பறவையும் சாப்பிடாது. எல்லாமும் திரும்ப உருவாக்கப்பட்டது. ஆனால் இயற்கை இல்லை, இது மனிதர்கள் உருவாக்கிய இயற்கை. அங்கே இருந்த இயற்கை ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுச்சு. அந்த அழிவு தான். ஏராளமான பேர் அதை பற்றி தொடர்ந்து போய் எழுதினாங்க, அங்கேயே போய் ஆய்வு பண்ணாங்க, புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, படம் எடுத்திருக்கிறாங்க. திரும்ப 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 உலகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து கொண்டே இருந்தாங்க. அத்தனையும் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் இது எல்லாம் நடந்து முடிந்து 70களினுடைய துவக்கத்துக்கு அப்புறம் அமெரிக்கா இந்த சம்பவங்களுடைய சுவடுகளே இல்லாமல் வச்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் இதனுடைய முதல் பதிவுகளாக அமெரிக்கா எடுத்த டாக்குமெண்ட்ரியை 22 வருடங்களுக்கு அது உலகத்தினுடைய கண்களிலே படாமல் மறைச்சி வச்சிருச்சு. ஜப்பானும் கூட இது போன்ற ஒன்று தான் செஞ்சது. இந்த நினைவுகள் எதையுமே பயிரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. புத்தகமாக்கக்கூடாது, நேரடி சாட்சியம் கொடுத்தவர்கள் யாரும் தன்னுடைய அனுபவங்களை வெளியிடக்கூடாது. அந்த தடை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு இருந்து அதுக்கப்புறம் நீக்கப்பட்ட பிறகு தான் உலகினுடைய கவனத்துக்கு பல்வேறு நினைவு, இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய நினைவுகள் வெளியிடப்பட்டுச்சு. அப்படி அந்த நினைவுகளுடைய தொகுப்பே கிட்டத்தட்ட அவங்க அதுவே அந்த புத்தகங்களும் சரி, அந்த டாக்குமெண்ட்ரி படங்களும் சரி, அவ்வளோ வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளோ எழுதப்பட்டாலும் இன்றைய தலைமுறை அது எதையுமே உணரவே இல்லை. நாம் இங்கேருந்து நமக்கு கேட்கக்கூடிய தொலைவில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர் கொடுக்குற குரலை கூட அவர்கள் கொடுக்கல. ஆனால் எப்போவுமே எல்லா நாடுகளையும் போல் அவர் சொன்னது மிகச்சரியான ஒன்று, அதிகாரம் அப்படி தான் இருக்கும். அதிகாரத்தில் இருப்பவன் திரும்ப திரும்ப ஒரு பொய்யை தான் சொல்கிறான், அந்த பொய்யை தான் நிஜமாக்க பார்க்குறான், அந்த பொய்யைத்தான் உலகம் நம்ப வைப்பான். அப்படி இன்னைக்கு ஜப்பானும் நம்ப வைக்கிது. இந்த அணு உலைகள்லாம் இல்லாவிட்டால் உங்களுக்கு மின்சாரம் கிடைக்காது, இவ்வளோ பெரிய தொழில்நுட்பம் கிடைக்காது. அவர்கள் சொல்கிறாங்க, ரயில் 1 நிமிடம் தாமதமாக வரும், இல்லை 1 நாளைக்கு வராது, உங்களால் பயணம் பண்ண முடியாது, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணப்படுப்பு எரியாது, உங்களுடைய தேசத்தினுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டுரும் இல்லையா. இப்படியெல்லாம் பொய். ஆனால் இதுக்கான மாற்று எரிபொருள் என்ன? இவ்வளவு விஞ்ஞானத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு அரசால் ஒரு மாற்று எரிபொருளை உருவாக்க முடியாதா என்ன, அல்லது திட்டமிட முடியாதா என்ன? இல்லை, இது முழுக்க ஒரு வணிகம். இதுக்கு பின்னாடி வணிகர்கள் இருக்கிறார்கள், அரசு இருக்கிறது, ஒரு பன்னாட்டு வணிக நிறுவனங்கள் இருக்கிறாங்க, கோடான கோடி முதலீடுகளை நடத்தப்படக்கூடிய ஒரு பெரும் சூதாட்டம் அதுக்கு பின்னாடி இயங்கிட்டு இருக்கு. வெறுமனாக நம்ம நினைப்பது போல யாரோ ஒருவருக்கு விருப்பமாக இருக்கிறது, யாரோ ஒருவருக்கு பிடித்திருக்குங்கிறதுனால மட்டும் இல்லை. ஹிரோஷிமாவில் போய் ஒரு பாம் போட போகிறோங்கிற இந்த தகவலை பாம் தயாராகி யுத்தம் தொடங்குகிற காலகட்டத்திலேயே அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இதை சர்ச்சில்கிட்ட போய் கேட்குறாங்க, சர்ச்சிலும் அனுமதிக்கிறார். உலகத்தினுடைய யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அமெரிக்காவே முடிவு பண்ணிலாம் போட்டல. எல்லா நாடுகளையும் அவர்கள் கலந்து ஆலோசிக்கிறார்கள், இப்படி செய்யலாமா, செய்யுங்கள், ஒடுக்குங்கள், இல்லைன்னா ஜப்பானை வளர விட்டுருவோம். ஏன்னா 45 ஜெர்மன் சரண்டர் ஆன போதே உலகத்தை முடிஞ்சிருச்சு. ஆனால் அடிபணியை வைத்த ஒரே நாடாக ஜப்பான் இருந்ததுனால அதை அடிபணியை வைக்கணும். இந்த பாம்பு போட்டு அப்பவும் அடிபணியாமல் இருந்து 3 நாட்களுக்கு அப்புறம் திருப்பி 9ஆம் தேதி நாகசாகியில் பாம்பு போட்டு அப்பவும் முடியாமல் இருந்து அவர்கள் சரணடைஞ்சிட்டாங்க. ஆனால் சரணடைந்ததை பற்றி அங்கே இருக்கக்கூடிய அந்த கைடு என்னை கூப்பிட்டு சொல்கிறான், நாங்கள் அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்காக சரணடையவே இல்லை. நாங்கள் ஏன் சரணடைஞ்சோம் தெரியுமா? உலகம் நினச்சிருக்கு நாங்கள் அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தலுக்காக சரணடைஞ்சிட்டோன்னு. இல்லை, ரஷ்யா இன்னொரு பக்கம் இருந்து படையெடுத்து வந்து கொண்டிருந்தது. எங்கே ரஷ்யாவின் பிடிக்குள் ஜப்பான் போய்விடுமோங்கிற பயத்தில் தான் நாங்கள் சரணடானோம். மஞ்சூரியா வழியாக கம்யூனிஸ்டுகள் உள்ளே வந்துடுவாங்களோ, அமெரிக்காவும் கூட எங்கே ரஷ்யா ஜப்பானை கைப்பிடித்து விடுமோங்கிறதுனால தான் வேக வேகமாக இது செய்தது. இது உண்மையில் ஜப்பானுக்கும் அந்த பக்கம் ரஷ்யாவும் இந்த பக்கம் அமெரிக்காவும் அடிச்சுக்கிட்ட சண்டையில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். இப்போ ரஷ்யாவிடமிருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக உடனே மன்னர் ஒரு அன்னைக்கு முதலாக ரேடியோவில் தோன்றி ஜப்பான் சரணடைந்ததாக சொல்கிறார். ஒரு ஜப்பானிய மன்னர் ரேடியோவில் பேசினதே அதுதான் முதல் முறை. அவர் உலகத்தை பார்க்க மாட்டார்,
அவர் கடவுளினுடைய பிரதிநிதி. அவர் மனிதர்கள் கிடையாது. மனிதர் யாரும் அவரை பார்க்க முடியாது. அவர் இருக்கிற வீடை, அந்த மாளிகையை இப்போ கடந்து போனால் கூட வணங்கி தான் போகணும். இந்த காலத்திலும் கூட அவர் இருக்கிற மாளிகையை யாரும் சும்மா கடந்து போயிட முடியாது. அவர் கடவுளினுடைய ஒரு அவதாரம் தான். அவர் ரேடியோவில் தோன்றி பேசுகிறார். பேசும்போது அவர் சொல்கிறார், நாம் தோற்றுட்டோம், சரணடைய போகிறோன்னு. ஒட்டுமொத்த ஜப்பான் என்ன நினச்சது தெரியுமா? ரேடியோவில் ஏதோ ஒரு கோளாறு அப்படின்னு நினச்சாங்க. மன்னர் சரண்டராக சொன்னார்னு நினைக்கல. திரும்பி அந்த இராணுவ முகாம்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ராஜா அப்படி சொல்கிறாரே நிஜமா? ஆமாம் நிஜம், சரணடைகிறோம். சரணடைந்தாலும் அமெரிக்கா விட தயாராக இல்லை. அவரை குற்றவாளியாக்கி அவரை தூக்கலிடணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. இவர் மீது ஒரு விசாரணை நடத்துவதற்காகவே மெக்கார்த்தர் அங்கே வந்தார். எப்படியாவது நீங்கள் இவரை பிடிச்சு அவரை குற்றவாளியாக்கி இந்த ஒட்டுமொத்த பேல் ஹார்பரை ராஜா தான் திட்டமிட்டார்னு சொல்லி அவரை தூக்கில் போடுங்க, ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் இல்லை, டோஜோன்னு சொல்லப்படக்கூடிய கர்னல் தான் இதுக்கு காரணமாக இருந்தார். டோஜோவுக்கு சப்போர்ட் பண்ணின மினிஸ்டர்ஸ் தான் காரணமாக இருந்தார். அவர்களே அதை ஒத்துக்கிட்டாங்கன்னு அவர்கள் மேலே ஒரு விசாரணை நடத்தி அவர்களை எல்லாரையும் தூக்கிலையும் போட்டாங்க. தூக்கில் போட்டதோட இனிமேல் எதிர்காலம் முழுக்கவுமே ஜப்பான் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்ட நாடாகத்தான் இருக்கும். இன்றைக்கி கூட ஜப்பானில் இருக்கக்கூடிய இராணுவம் என்பது தற்காப்பு படை தான், அது இராணுவம் இல்லை. பாதுகாப்புக்காக அவர்கள் ஒரு படை வைத்துக் கொள்ளலாம். அமெரிக்கா தான் அங்கே இராணுவத்தை வச்சுருக்கு, அமெரிக்காவினுடைய பிடியில் தான் இருக்குது. அமெரிக்க கடற்படை தளத்துக்குள்ளே ஜப்பான் உள்ள நுழையவே முடியாது. இன்றைக்கு கூட ஒரு ஜப்பானிய அதிகாரி அங்கே உள்ள நுழையணும்னா அமெரிக்கா தான் அனுமதிக்கணும். அங்கே அமெரிக்காவினுடைய சட்டங்கள் மட்டும்தான் பொருந்தும், ஜப்பானுடைய சட்டங்கள் பொருந்தாது. அப்போ ஒரு அமெரிக்கா இவ்வளவுக்கு அப்புறமும் கூட தன்னுடைய கைப்பிடிக்குள்ள ஒரு பாவையை போல தான் ஜப்பானை வச்சுட்டே இருக்குது. அப்படி பார்த்தா ஜப்பானில் இப்போ திருப்பி அணு உலைகள் வேணும் அப்படிங்கிற இந்த முயற்சிக்கு பின்னாடியும் கூட அமெரிக்கா தான் இருக்குது. அமெரிக்கா எல்லா காலகட்டத்திலையும் அணுவை தனக்கான ஒரு வணிக பொருளாகத்தான் பார்க்குது. இது ஒரு வணிக பொருள், இதன் வழியாக உயிர்களை கொன்றால் நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குன்னா அதுக்கு அதை பற்றி கவலையே படாது. நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அதை போல் ஒருவருக்கு கூட தன்னுடைய மனசாட்சியை தொட்டு தான் ஒரு பாவத்தை செய்துட்டோன்னு நினைக்கவே இல்லை. இவ்வளோ உயிர்களுக்கு ஒரு அஞ்சலி கூட கிடையாது. இந்த மியூசியத்துக்குள்ளே நடந்து போனீங்கன்னா இங்கே ஒரு சிறுமிக்கு ஒரு பெரிய மெமோரியல் வச்சுருக்காங்க. அவள் பேர் சடாக்கோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 12 வயது சிறுமி. இவள் 2 வயதாக இருக்கும்போது அவளுக்கு இந்த பாம் விபத்து நடந்தது. வீட்டிலேருந்து தூக்கி எறியப்பட்டு தோல் முழுக்க உறிஞ்சி தலையெல்லாம் தொங்கி போன ஒரு சிறுமியை அவங்க அம்மா எடுத்துகிட்டு போய் மருத்துவமனையில் வச்சு சிகிச்சை பண்ணி சரிப்படுத்திட்டாள். பள்ளிக்கு போகும்போது 12 வயதில் அவளுக்கு லுக்கேமியா வந்துடுச்சு. இப்படி இந்த கதிர்வீச்சால் லுக்கேமியாவால் பாதிக்கப்பட்டவங்களே 43,000 பேர். 43,000 பேரை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 43,000 பேருக்கு இதனால தான் லுக்கேமியா வந்திருக்கு. இந்த குழந்தை லுக்கேமியாவில் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் இருக்கும்போது இந்த குழந்தையை பார்க்க இன்னொரு குழந்தை சொல்லுது, இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னென்னா காகிதத்தில் ஒரு கொக்கு செய்து 1000 கொக்குகளை நீ செஞ்சுட்டேன்னா பிழைச்சிருவே அப்படின்னு. இந்த குழந்தை தான் உயிர் பிழைப்பதற்காக தினம் காகிதத்தில் ஒரு கொக்கு செய்ய ஆரம்பிக்குது. 662 கொக்குகள் செய்யுது அந்த குழந்தை. இதில் பாதி நாட்கள் கொக்கு செய்வதற்கு பேப்பர் கிடைக்கலைங்கிறதுனால மருந்து சுட்டு தரப்படக்கூடிய பேப்பர்களை எல்லாம் அதிலிருந்தெல்லாம் கொக்கு செஞ்சு அந்த கொக்குகளை தொங்க விட்டே இருக்குது. 662 கொக்கு செய்யும் போது இறந்துருச்சு. ஆனால் இறந்து போன அந்த குழந்தை ஒரு பெரிய விளைவை ஜப்பான் முழுக்க ஏற்படுத்தியது. என்னென்னா, எல்லா பள்ளிக்கூடத்திலும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் சமாதானத்தின் பேரில் கொக்கு செய்ய ஆரம்பித்தாங்க. காகிதத்தில் கொக்கு செய்து மாலையாக கொக்குகளை அங்கே கொண்டு கொட்டினாங்க. இன்னொன்று, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேரும் தன்னோட பாக்கெட் மணியை கொடுத்து இந்த குழந்தைக்காக ஒரு நினைவிடம் அமைக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த நினைவிடம் சடாக்காவினுடைய பெரிய சிலை அவள் கையில் ஒரு கொக்கோடு அங்கே முன்னாடி நின்றுட்டே இருக்குது. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்ணாடிக்குள் 1000 கொக்குகள் அப்படி வெள்ளை காகிதத்தில் செய்யப்பட்ட கொக்குகள் அப்படி வரிசையாக மாலையாக தொங்க விட்டுருக்குறாங்க. எனக்கு ஒரு ஆசை, இந்த சடாக்கோவே செய்தாள் இல்லையா, அந்த கொக்கில் ஒரு கொக்கையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னு மியூசியத்தில் கேட்டபோது சொன்னால், அந்த கொக்கும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு, கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்குது பாருங்கன்னு. பார்த்தா சின்ன ஒரு கொக்கினுடைய அளவே நம்ம விரல் நுண்ணியளவு தான் இருக்குது. இவ்வளோ சின்ன கொக்குகளை அவள் பேப்பரை மடித்து அழகாக செஞ்சுருக்கிறா. அத்தனை கொக்குகளையும் அவங்க வச்சுருக்கிறாங்க. அதை காட்டுகிற அந்த கைடு நம்மகிட்ட பணிவாக சொல்கிறாங்க, உங்களால் முடியும்னா உங்கள் குழந்தையை வைத்து ஒரு கொக்கு செய்ய சொல்லுங்கள், அது உலக சமாதானத்துக்காக இருக்கட்டும். உங்கள் குழந்தைகள் அந்த கொக்குகளை செய்து பறக்க விட்டால் அந்த கொக்குகள் எல்லாம் உலகத்தில் எங்கேயுமே இப்படி அணுவீச்சு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கட்டும் அப்படின்னு. இந்தியாவிலிருந்து ஒருவர் சதீஷ்குமார் அப்படின்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சுற்றுச்சூழலில் மிக முக்கியமான ஒருவர், ஷூமேக்கர் காலேஜ் அதை உருவாக்கி இப்போ நடத்திட்டு வரக்கூடிய ஒரு பெரிய சுற்றுச்சூழல் அறிஞர். அவர் நடந்தே இந்தியாவிலிருந்து, அவர் வினோபாவினுடைய சீடர், நடந்தே உலகத்தை சுற்றி வரலாம்ங்கிறதுக்காக அவர் போனார். ரஷ்யாவுக்கு அவர் போகும்போது ரஷ்யாவில் ஒரு டீ எஸ்டேட்டுக்கு போயிருந்தார்.
அந்த டீ எஸ்டேட்டில் அவரை வரவேற்று சமாதானத்துக்காக உலகம் சுற்றுறீங்களே அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்று அவருக்கும் அவருடைய மேனன்கிற அவருடைய நண்பருக்கும் அவங்க உணவு கொடுத்து உபச்சாரம்லாம் பண்ணி முடிக்கும் போது அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்த ஒரு அம்மா கேட்டுக்கிறா, நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும்? நாங்கள் சமாதானத்துடைய தூதுவர்கள், சமாதானத்துக்காக போவோம் அப்படின்னு. அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு ஓடி போய் 4 தேயிலை பாக்கெட்டுகளை கொண்டு வந்து கொடுத்துருக்குறா. எதுக்குமா இதை அப்படின்னு. 4 ஜனாதிபதிகளை பார்த்து நீங்கள் இந்த தேயிலை பாக்கெட்டை கொடுக்கணும் அப்படின்னு. யாருக்கு அப்படின்னு? ஃப்ரான்ஸ், அமெரிக்கா, ஜப்பான், அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, இவங்க 4 பேருனுடைய நாட்டினுடைய அந்த ஜனாதிபதிகளுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் இதை கொண்டு போய் கொடுங்க. என்னம்மா கொடுக்கணும்? இந்த தேநீர் பொட்டலங்களை. ஏன் கொடுக்கணும்னு கேட்டபோது அம்மா சொல்கிறா, அவர்கள் அணு ஆயுதம் வச்சுருக்கிறாங்க. அவர்கள் என்றைக்காவது அணு ஆயுதத்தை பயன்படுத்துவார்கள் என்றால் பயன்படுத்துவதற்கு முன்பு அவர்கள் தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொள்வதற்காக எங்களுடைய தேநீரில் ஒரே ஒரு பாக்கெட் போட்டு குடிக்க சொல்லுங்கள், அவர்களுக்கு கோபம் தீர்ந்துடும், அதுக்கப்புறம் பயன்படுத்த மாட்டாங்க இல்லையா. அவர் சதீஷ்குமார் எழுதுகிறாரு, இந்த அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் நடந்த எதுவுமே தெரியாது, ஆனால் ஒரு மனதிற்கு என்னென்னா எங்கேயுமே உலகத்தில் அணு ஆயுதம் வேண்டாம். அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த அணு ஆயுதத்தை கைவிடுவதற்கு குறைந்தபட்சம் உங்கள் கோபத்தை கழித்துக் கொள்வதற்கு ஒரு தேநீராவது குடிங்கன்னு சொல்கிறா. நான் என்னுடைய கடமையாக அதை செய்தேன். ஒவ்வொரு நாட்டுக்கும் நடந்து போய் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய வீட்டை கதவை தட்டி ஒரு சாமானியன் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, தயவு செய்து இது போன்ற அணு ஆயுதத்தை கைவிடுங்க. இது நானல்ல, ஒரு பெண் இது கொடுத்து அனுப்பியிருக்கிறான்னு கொண்டு போய் கொடுத்தேன். அதை எல்லா உலகத்திற்கே அவர் தெரியப்படுத்துகிறார். உலகம் முழுக்கவுமே அந்த பெண் சொல்லக்கூடிய செய்தி தான் உலகத்துக்கான செய்தி. எந்த நாடாக இருந்தாலும் அது எந்த பயன்பாடு கருதியாக இருந்தாலும் அணு வேண்டாம், அணு உலை வேண்டாம், அணுசக்தியை பயன்படுத்த வேண்டாம். அதனுடைய விளைவுகள் நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மோசமானது. உங்களுக்கு ஓய்வு இருந்தால், நீங்கள் எப்போது உங்களுக்கு இணையத்தில் நேரம் இருந்தால் அத்தனையுமே புகைப்படங்களாக இதில் இருக்குது, காட்சிகளாக இருக்குது, வீடியோவாக இருக்குது. நீங்கள் பார்த்தால் ஒரு முறை நீங்கள் பாருங்கள் தயவு செஞ்சு. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்நாளிலேயே நீங்கள் அணு ஆயுதத்தை நினைக்கவே மாட்டீங்க. இன்னும் சொல்லப்போனால் இதை பள்ளிகளில் வெறுமனாக அந்த போஸ்டராக இருந்தது போக இதை குழந்தைகளை பார்க்க வைத்தால், குழந்தைகளுக்கு இதை தெரிவித்தால், அப்போ தான் ஒரு தலைமுறைக்கு இந்த அணுவினுடைய பாதிப்பு என்ன இருக்குன்னு தெரியும். இது விஞ்ஞான வளர்ச்சி இல்லை. விஞ்ஞானத்தை கொண்டு மனிதர்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய வன்முறை தான் இது. விஞ்ஞான வளர்ச்சிங்கிறதா தொழில்நுட்பத்தை வைத்து மனிதனை மேம்படுத்துறது தானே. இது மனித அழிவுக்கு தானே பயன்பட்டிருக்கு. ஏராளமான கவிதைகள், ஏராளமான இலக்கியம், இன்னும் சொல்லப்போனால் நானல்ல, உலகத்தினுடைய அத்தனை முக்கிய எழுத்தாளர்களுமே தொடர்ந்து இந்த அணு ஆயுதத்துக்கு எதிராகத்தான் குரல் கொடுத்துட்டே இருக்காங்க. நான் போய் நான் பார்த்து எனக்கு அறிந்து திரும்பி வரும்போது அந்த திரும்பி வரக்கூடிய ரயில் பயணம் முழுக்கவுமே என் மனதில் இருந்த ஒன்றே ஒன்று தான், என்னென்னா வாழ்நாள் முழுக்க நம்ம இதை திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த அங்கே நின்ன கைடு ஒருத்தன் செய்கிறான் இல்லையா, ஒரு தனிநபரை மாற்ற முடியும்னா கூட அவருக்காக நேரம் செலவிட்டு நின்று அவன் கையை பற்றி கொண்டு அவனுக்காக நாம் தயவு செய்து நீங்கள் அணு ஆயுதத்துக்கு ஆதரவாக இருக்காதீர்கள்னு சொல்லணும். இது எழுத்தாளனுக்கல்ல, எல்லோருக்கும் இருக்கிற கடமை. ஒரு எழுத்தாளனாக நானும் செய்வேன்னு சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.